6 டேஸாக வீட்டில் தான் இருக்கோம். எங்கேயும் வெளியே போகிற வேலை இல்ல. ஆனா கூட ஒரு மூவி பார்க்குறக்கு கூட டைம் கிடையாது. அப்படியே பார்த்தாலும் இவங்க கிட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்ம மூவி பார்க்கும்போது அவங்க டிவி பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னா அவங்க கூடவே இருக்கணும். ஸோ மூவி பார்க்குறதும் அப்படியே குறைஞ்சிடுச்சு. எப்போவாவது ஒரு மூவி பார்க்கலான்னு தோணுனா கூட பசங்க தூங்குனதுக்கப்புறம் தான் பார்க்கணுங்கிறதுக்குள்ள நம்ம தூங்கிடுவோம். நான் தூங்கிடுவேன். ஏர்லியராகவே தூங்கிடுவேன். பசங்க தூங்கும்போதே மோஸ்ட்லி தூங்கிடுவேங்கிறனால அப்பவும் மூவி பார்க்க முடியாது. அப்புறம் இந்த ஹாலிடேஸில் தான் ஒரு 2, 3 நாளாக ஒரு மூவி பார்த்தேன். அது என்ன மூவினா ஜானி. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் இப்போ தான் பார்த்தேன். ஸோ ஒரு நாள் என் சின்ன பையன் தூங்கும்போது அது எனக்கு பார்க்குறக்கு டைம் கிடச்சிச்சு. இவ்வளோ ஸ்னோ பெஞ்சிருக்கு, க்ரில் பண்ணாத எப்படி அப்படின்னு தான் ஒரு நாள் நாங்கள் ஸ்னோ ட்ரைவில் போனோம் இல்லையா ஷாப்புக்கு. அன்றைக்கி தான் க்ரில் பண்ணுறக்கு வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ஏர் ஃப்ரையரில் தான் க்ரில் பண்ணுறது. 350 டிகிரி வச்சு மேல் பக்கம் 20 மினிட்ஸ், அதுக்கப்புறம் திருப்பி போட்டு 20 மினிட்ஸ் விட்டுருவேன். மோஸ்ட்லி மீட் நாங்கள் தான் நானும் என் ஹஸ்பண்டுக்கும் எப்போ தோணுதோ அப்போ தான் குக் பண்ணுற மாதிரி இருக்கும். என் பசங்க 2 பேருமே மீட் ப்ரிஃபர் பண்ணவே மாட்டாங்க. அது ஏன்னே தெரியல எனக்கு. அதுலேயும் சின்ன பையனுக்கு டேஸ்ட்டுக்கு கூட சாப்பிட வைக்க முடியாது. பெரிய பையனுக்கு ஃபோர்ஸ் பண்ணி தான் கொடுக்க முடியும்.